இதில் விராலிமலை தொகுதி வேட்பாளராக இருந்த முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கர் மேலே மோசடி செய்வதற்காக போலி ஆவணங்களை தயாரிக்கிறதுங்கிற மாதிரி அவர் பெரிய லிஸ்ட்டே வந்து போட்டு சொல்லியிருக்கிறாங்க. தமிழக வெற்றிக் கழகம் இப்போ நாங்கள் யாருக்கு சலைச்சவங்களன்றதை ப்ரூவ் பண்ணணும் இல்லையா? அதனால் தமிழக வெற்றிக் கழகத்தில் சார்ந்த மதுரை திருமங்கலம் தொகுதி வேட்பாளர் சதீஷ்குமார், திருவண்ணாமலை மாவட்டம் அந்த செங்கம் அந்த தனி தொகுதி அது, அந்த தொகுதியினுடைய வேட்பாளராக இருந்த பாரதிதாசன் மேலே கொலை வழக்குகள் வந்து நிலுவையில் இருக்குது. அதே போல் மதுரை கிழக்கில் போட்டியிட்ட அந்த தொகுதி வேட்பாளர் கார்த்திகேயன் மீது மோசடி, அதே போல் மோசடி செய்வதற்கான ஆவணங்களை தயாரிப்பதுங்கிற மாதிரியாக சில வழக்குகள் இருக்கு. அதே போல கூட்டாக கொள்ளையடிக்க திட்டம் தீட்டுதல்ங்கிற அடிப்படையில் அவர் மேல வழக்குகள் பதிவாகி இருக்குது. இதுல திமுக வேட்பாளர்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க. குறிப்பா சொல்றதா இருந்தா முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி, அது என்னன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதையும் தாண்டி மோசடி வழக்கு, அது மாதிரி மோசடி வழக்கு உட்பட கிட்டத்தட்ட ஒரு 13க்கும் அதிகமான வழக்குகள் அவர் மேல இருக்கு. அதே போல அமைச்சர் மூப்பா சாமிநாதன் இப்போ வந்து காங்கேயம் வேட்பாளராக வந்து இருந்தார். அவர் இருக்கிறாரு. அவர் வந்து திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் தொகுதி வேட்பாளர் ஐ பெரியசாமி, இப்படின்ற ஒரு பெரிய லிஸ்டே வந்து திமுகவை சார்ந்த அமைச்சர்கள் மேலே இருக்குது. குறிப்பாக நம்ம ஓபிஎஸ் அவர்கள் இப்போ போய் சேர்ந்தார் இல்லையா, அவர் மேலே அத்துமீறி அபகரிக்கிறது, ஆவண மோசடி உட்பட பல வழக்குகள் வந்து போடப்பட்டு இருக்கிறது. காட்பாடி வேட்பாளர் ரொம்ப சீனியர், அவர் மேலே யாருன்றது நமக்கு தெரியும், துரைமுருகன், அவர் மேலேயும் பல வழக்குகள் வந்து போடப்பட்டு கிட்டத்தட்ட 9 வழக்குகள் மேலே அவருக்கு வந்து இருக்குது. இங்கே சைதாப்பேட்டை தொகுதி வேட்பாளராக இருந்த மா சுப்பிரமணியன், அவரும் வந்து இந்த லிஸ்ட்டில் வந்திருக்கிறாரு. எழும்பூர் வேட்பாளராக இருக்கிற தமிழன் பிரசன்னா, அவர் மேலேயும் வந்து அத்துமீறி அபகரித்தல்ன்ற மாதிரியான சில வழக்குகளும் இருக்குது. நாம் தமிழர் கட்சியிலையும் நம்ம கார்த்திக் இருக்காருல்ல, இடும்பாவனம் கார்த்திக், அவர் மேலேயும் கொலை முயற்சி உட்பட 12 வழக்குகள் வந்து நிலுவையில் இருக்கான்.